சிவசங்கரி இன்னும் கூர்மைப்படுத்தி இருக்கலாம் பரப்புரைய. இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்னும் கூர்மைப்படுத்தி இருக்கலாம் அதிமுக அப்படின்றார் திரு ஐயனார். இல்லை, நீங்கள் தலைப்பு 4 முனை பிரச்சாரம்னு வச்சுருக்கீங்க. 4 முனை பிரச்சாரமாக இருந்தாலும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு மக்களை போய் சந்திச்சிருக்கோம். அது மத்திய அரசாங்கத்தை பற்றியும் விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காரு. கச்சத்தீவை மீட்கவில்லை, 2 அரசாங்கம் அப்படி தான் போகிற இடங்கள்லாம் அந்தந்த மாவட்டங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு. அடுத்து மாநில அரசாங்கம் நாங்கள் ஏன் பேசுகிறோன்னா, கடந்த காலம் 2019 பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. மாநில உரிமை சார்ந்த விஷயங்களை பற்றி பேசினாங்க. நீட்டு பிரதானமான பரப்புரை, மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தின நீட்டு தான் பிரதானமான பரப்புரையாக இருந்துச்சு. அப்போ அதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது. மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறோம். மாநில அரசாங்கம் வாங்கின 38 எம்பி என்ன பண்ணாங்க? அடிப்படையாக இங்கே இருக்கிற தமிழ்நாட்டினுடைய விஷயம் என்ன மேடம்? அடிப்படையாக விவசாயம், மீனவர்கள், நெசவாளர்கள், இவர்கள்லாம் எந்த அளவுக்கு விசைத்தறி நெசவாளர்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள், வியாபாரிகள், தொழிலாளிகள், இப்படி எல்லாரையும் பார்க்கும்போது என்னன்னா, மத்திய அரசாங்கத்தில் 38 எம்பி வாங்கி எதையும் செய்யலைன்றதையும் நாங்கள் சொல்கிறோம். இங்க மாநில அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு ஒவ்வொரு தரவுகளோட சொல்றோம். இப்ப சார் சோபிக்கவில்லைன்னு சொல்றாரு, அதை நான் முற்றிலுமா மறுக்கிறது. கூட மத்திய அரசை நாங்க விமர்சிச்சோம், கச்சத்தீவுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அப்படியே கூட மேடம் திரும்ப வந்து அது மாநில அரசுடைய எதிர்ப்பு அதானே நிற்குது. 39 எம்பிக்கள்னாலும் அதுவும் திரும்ப வந்து திமுக வைத்து பரப்புரை கொண்டு போறோம்னா, மாநில அரசாங்கம் நீங்க மத்தியில 2019 சொல்லி வாங்கின ஓட்டுக்கும் நீங்க எதையும் செய்யல, ஆட்சிக்கு வந்து எதுவும் செய்யலன்றது எங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அடுத்து அவர் சோபிக்கவில்லை. நான் சொல்ல போனா இந்த பரப்புரை வந்து இந்த 4 முனை பிரச்சாரத்துல ஒருத்தர் நாங்க என்ன செய்ய போறோம் நாம் தமிழர் சொன்னா, நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்றோம். என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்ல முடியாம தரனது திமுக தான். அவங்க வெறும் மத்திய அரசாங்கம்னா, அப்ப நீங்க மாநில உரிமையை சொல்லி 38 எம்பி வாங்குனீங்களே, அந்த மாநில உரிமைக்காக என்ன கொண்டு வந்தீங்க? அப்ப அத நாங்க கேள்வி முன்வைக்கிறோம். சொல்றாங்களே அவங்க புதுமை முதலமைச்சர் வந்து முதல் எடுத்தவனே அவர் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு தான் ஒவ்வொரு நாளும் பரப்புரை. நான் இப்படி கேட்டா நீங்க மாநில அரசாங்கம் செஞ்ச விஷயங்களை 1 2 சொல்றீங்க மேடம், அதுக்கு நான் விடை சொல்றேன். ஆனா மாநில உரிமைக்காக என்ன செஞ்சீங்க? இங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறீங்க, காவேரியில தண்ணி வாங்கி ஒரு 3 டிஎம்சி தண்ணி குறுவை சாகுபடி போயிடுன்ற நேரத்தில் அதை வாங்கிட்டு வர முடியல, நீங்க அதை தட்டி கேட்கவும் முடியல. நீங்க கொடுத்தாதான் கூட்டணியில் இருப்புன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அடுத்து இன்னைக்கு மோடி எதிர்ப்புன்றீங்க. ஆனா மோடி எந்த அளவுக்கு எதிர்த்தீங்க? மம்தா பானர்ஜி அளவுக்கு எதிர்த்தீங்களா? சந்திரசேகர ராவ் அளவுக்கு எதிர்த்தீங்களா? என்ன எதிர்த்தீங்க? நாங்க எப்படி மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமா இருந்தோமோ, என்னென்ன பெற்று வந்தோமோ, அப்ப அந்த நேரத்துல என்னெல்லாம் விமர்சனங்களை வச்சீங்க நீங்க? ஆனா இன்னைக்கு முடிஞ்சது அவங்களால என்ன எதிர்க்கலன்னு சொல்றீங்க நீங்க? என்ன மேடம் எதிர்க்கலன்னா, நீங்க மம்தாவை விட எந்த இடத்தில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெறும் மைக்ல பேசிட்டு இருக்கிறது தான் எதிர்ப்பா மேடம்? நீங்க எதையாவது பெற்றுட்டு வாங்கிட்டு வந்திருக்கணும்ல, வாங்கிட்டு வந்தீங்களா? சரி, அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைத்து தான் 29 பைசான்னு ஒரு காயினேஜ் வைக்கிறாங்க. ஜிஎஸ்டில நாங்க இவ்வளவு கொடுக்கறோம், அவங்க இவ்வளவுதான் மேடம். அததான் சொல்றேன், நீங்க அவங்க மட்டும் பெறது இல்லல்ல. நீங்க 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தீங்க நீங்க மேடம். அததான் இப்போ நாங்க சொல்வோம் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். காவேரி உரிமைக்காக நாங்க என்ன பண்ணோம், மேகதாது அணை பிரச்சனைக்காக என்ன பண்ணியிருக்கோம், நாடாளுமன்றத்தை முடக்கணும் 22 நாள் எதிர்த்து தீர்மானங்கள் போட்டோம், கோர்ட் அவமதிப்பு வழக்கை தொடுத்தோம். நாங்க கூட்டணி இருக்கும் போதே இதெல்லாம் செஞ்சிருக்கோம். நீங்க கூட்டணி இல்லாம சதா மத்திய அரசுங்க எதிர்க்கும் போது என்ன பெற்று வந்தீங்க? 75-25 பயிர் காப்பீடு, அது உங்களால இன்ன வரைக்கும் மாத்த முடியல. நீட்டு ரத்து, நீங்க நீட்டை ரத்து பண்ணீங்க, நாங்க உள் ஒதுக்கீடு கொண்டு வந்தோம். இவர் சொன்னார் பாரு, நீட்டுன்றது ஒரு வரப்பிரசாதம். 650 மாணவர்கள் இன்னைக்கு ஏழை எளிய மாணவர் படிக்கிறாங்க, அதுக்கு நாங்க தான் காரணம். அதை நான் மக்கள் கிட்ட சேர்க்கணும்ல, மக்கள் கிட்ட கொண்டு போனோம்ல. கல்வி கடன் ரத்து நீங்க இன்னைக்கு போற இடத்துல எல்லாம் எம்பிங்களை துரத்தி அடிக்கிறாங்க, ஊடகத்திலே நம்ம பாக்குறோம். மிக்ஜாம் புயலுக்கு என்ன பண்ணாங்க? மழை வெள்ளத்துக்கு நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? இல்ல நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களாங்கிற கேள்வியை தான் கேக்குறீங்க. அது ஒன் சைடு பேசேஜா இருக்கு. நிவாரணம் கொடுக்கலங்கிற மத்திய அரசு மீதான விமர்சனம் பண்றேன் மேடம். எல்லா இயற்கை சீற்றங்கள்ல தான். அது காங்கிரஸும் கிட்டத்தட்ட என்ன 2011 அது பொதுவா சொல்றது, காங்கிரஸா இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி அப்படின்னு நீங்க சொல்றது. நீங்க அவர் ஐயநாதன் கேட்கிற மாதிரியே கேளுங்கன்னு நான் கேட்கல. ஆனால் ஒரு ஆண்ட கட்சியாக நீங்க சமநிலையில நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம், திமுக பாஜக ரெண்டையும் எதிர்க்கிறோம். ஜெயலலிதா எடுத்த எதிர்ப்பு விமர்சனம்னு ஒண்ணு இருக்கு. அந்த எதிர்ப்பு விமர்சனத்துல இததான் எல்லாம் திரும்ப சொல்றீங்க. நாங்க தான் சொல்றோம் 2011 தானேல இருந்து ஆரம்பிச்சு நீலம் புயல்ல இருந்து எல்லா புயலுக்குமே அவங்க தரல. சட்டமன்றத்திலே அப்ப இருந்து எங்களுடைய எம்எல்ஏக்கள் இருந்து எல்லாருமே நாங்க பதிவு பண்ணணும், வன்மையா கண்டிச்சோம். எத்தனோ நேரங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றேன். அதாவது மத்திய அமைச்சரான திரு பியூஷ் கோயல் வந்து, நான் தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு முதலமைச்சரை சந்திக்கவே முடியவில்லை அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு.
எதற்காகனா உதய் திட்டத்திற்கு இவங்க அனுமதி தர மாட்டேன்ட்டு அவங்க சந்திக்க மாட்டேன்னாங்க. ஜெயலலிதா அப்படியான ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்களே, அப்படியான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். 2011 இவங்க கூட்டணியில மாநில உரிமைக்காக என்ன பண்ணாங்க? ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாங்களா மேடம்? நாங்க கொண்டு வந்தோம். முல்லை பெரியார் பிரச்சனைக்கு இவங்க என்ன பண்ணாங்க? நாங்க என்ன பண்ணோம்? நீங்க நீட்டு கொண்டு வர, அதாவது நீங்க என்னோட கேள்விக்கு கவுண்டர் ஆன்சரா நீங்க சொல்லலாம். இது டிஎம்கேக்கு. ஆனா நீங்க அதிமுக தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணிருக்கீங்களா? அதாவது இது நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல்ல பாஜகவை நீங்க எதிர்க்கிறீர்கள் என்றால், நீங்க எதிர்ங்கங்கிற அடிப்படையில இருந்து நான் அந்த கேள்வியை வரல. நீங்க சொன்ன அடிப்படையில பாஜகவை எதிர்க்கிறீர்கள், உங்களுடைய அஜெண்டா தமிழ்நாடு நலன் காப்போம்ங்கறதா இருக்குல்ல. அப்ப தமிழ்நாடு நலன் காப்போம்ங்கற இடத்துல இருந்து எங்க நீங்க சொல்றீங்க? நான் சொன்ன விஷயம் இல்ல, மீனவர்களுக்காக சொன்னது. தமிழ்நாடு நலன் தமிழ்நாட்டுல எப்படி நலனை காக்க முடியும்? மீனவர்களுக்காக பேசறோம்னா அது யாருக்காக? 32 மீனவர்களை கைது பண்ணி வச்சுட்டாங்க. படகுல இருந்து எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அதுக்காக கண்டிக்கிறோம். அது யாருக்காக? மீனவர்களுக்காக. நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்களுக்கு என்ன பீக் அவர்ஸ்னு போட்டு இவங்க கொடுமைப்படுத்துறாங்க, அவங்க ஜிஎஸ்டி போட்டு அவங்க கொடுமைப்படுத்துறாங்க. அது யாருக்காக பேசுறோம்? மண் சார்ந்த மக்கள், மாநிலம், இதுக்காக தானே பேசுறோம். இது எல்லாமே ஒன்னோடு ஒன்று இணைஞ்சிருக்கு. நீங்க ஆளுங்கட்சியா இருந்து நீங்களும் கொடுமைப்படுத்துறீங்க, மத்திய அரசாங்கம் இருந்து அவங்களும் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றேன். அப்போ இவர் சோபிக்கவில்லைன்றதை நான் முற்றிலுமா மறுக்கிறேன். காரணம் என்ன? நாங்க தரவுகளோடு சொல்றோம். வெகுஜன மக்கள் எளிய மொழியில பேசும்போது அங்க ஆர்ப்பாரிக்கிறாங்க, எல்லாமே கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க, எல்லாம் உண்மையான தரவுகள். ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் செங்கலை தூக்கிட்டு சுத்துறீங்க. குற்றச்சாட்டு அரசியலை மட்டுமே வைத்து தேர்தல் பரப்புரையா ஸ்ட்ராட்டஜியா இருக்குங்கிறத தான் அவர் சுட்டி காண்பித்தார். குற்றச்சாட்டுன்றது நாங்க குற்றச்சாட்டு இல்ல, உண்மையான தரவுகளோடு நாங்க சொல்றோம். நீங்க வெறும் குற்றச்சாட்டு மட்டும் மத்திய அரசாங்கம் செய்யல, மத்திய அரசாங்கம் செய்யல. 2019 எடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க இன்னைக்கு பண்ண பரப்புரை கை கொடுக்கும். ஆனால் 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற மக்கள் முடிவு பண்ணுவாங்க மேடம். அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நாங்க பண்ண பரப்புரைக்கான ரிசல்ட் வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம், எந்த மாதிரி பண்ணிருக்கோம்ன்றது தெரியும். இப்ப மக்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக எதிர்ப்பு மட்டும் எப்படி மேடம் கை கொடுக்கும்? மத்தியில யார் ஆளணும்? அதான் சொல்றேன் மேடம். இப்ப நாங்க ஜிஎஸ்டி போட்டு கொடுமைப்படுத்துறீங்க, மத்திய அரசாங்கத்தை தான் சொல்றோம். மத்தியில உங்களுக்கு யாரு ஆளணும் அத சொல்லுங்க. மத்தியில எங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் மாநில உரிமைக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக யார் செஞ்சா அதை ஏத்துப்போம். இல்லன்னா நான் அந்த இடம் தான் வாக்யூம். நீங்க யார் வந்தாலும் சொல்றீங்கல்ல, நீங்க யாரோட ஸ்டாண்ட் எடுக்கறீங்கங்கறதே எனக்கு தெரியல. எங்க உரிமையை கேட்போம் மேடம். இந்தியா கூட்டணிக்குள்ள நீங்க போக முடியாது. அவங்களுக்கு பிரதமர் இருக்காங்க. சரிங்க மேடம். இப்ப நீங்க 26 என்ன மேடம், அத தான் கேக்குறேன். 26 கட்சி பிரதமரை தேர்ந்தெடுத்துட்டாங்களா? 26 கட்சி சேர்ந்து பிரதமருக்குள்ளேயே போகல. நான் அதனால தான் கேள்வியை ரொம்ப தெளிவா வச்சேன். மத்தியில யாரு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கங்கற கிளாரிட்டியை அதிமுக தொண்டர்களுக்கு கொடுத்தீங்களா? நாங்க தான் சொல்றோம், மாநில உரிமை சார்ந்து யார் எங்களுக்கு சாதகமா இருக்கோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல அவங்கள நாங்க புறக்கணிப்போன்றதை தெளிவா நாங்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க திரும்ப அடுத்து நீங்க எதிர்க்கலன்றதுல நாங்க கடுமையா எதிர்த்திருக்கோம். கூட்டணியில் இருக்கும்போது எதிர்த்திருக்கோம், வெளியே வந்த பிறகு எதிர்த்திருக்கோம். இங்க இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல மேடம். 2019 எடுத்த செங்கலை இன்னைக்கு 24 காமிச்சிட்டு தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க? எய்ம்ஸ் வந்துருச்சா? இப்ப கூட அவங்கள செங்கல் தூக்குறாங்கங்கறது தான் குறையா சொல்றீங்களே தவிர எய்ம்ஸ் வரலங்கிறதுக்காக நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? அவங்க எடுக்கலங்க, திமுக எடுக்கல, அவங்க வாதத்தை செய்யல. நியாயமான வாதமா இது? 38 MP எதுக்கு? அப்ப மக்கள் எதுக்கு ஓட்டு பண்ணணும் உங்களுக்கு? நீங்க இதெல்லாம் சொல்லி தான வந்தீங்க. நீங்க ஆளுங்கட்சியா இருந்தீங்க. எய்ம்ஸ் வந்து நீங்க ஆளுங்கட்சியா மேடம், ஒரு பிரதான எதிர்க்கட்சியா என்னென்ன கண்டனம் தெரிவிக்கணும், என்னென்ன வேணும்ன்றத நாங்க சொல்றோம். ஆனா உங்களுக்கு நம்பி போட்ட மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? திரும்ப அதே கதையை சொல்லிட்டு இருப்பீங்களா? நாடாளுமன்றத்துல அவங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அப்போ நாங்க அதை சொல்லும் போது என்ன சொன்னீங்க? எதையும் வாங்கிட்டு வர முடியலன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நாங்க கேக்குறோம், நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நாங்களாவது வாங்கிட்டு வந்து இத்தனை பட்டியல் சொல்லுவேன் மாநில உரிமைக்காக. நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்க. ஆமா, கல்விக்காக என்ன 7.5% கொண்டு வந்திருக்கோம், ஜல்லிக்கட்டை கொண்டு வந்திருக்கோம், காவேரி ஆணையத்தை அமைச்சோம், முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்ப்பு வாங்கிட்டு வந்தோம், வேளாண் மண்டலம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பினால நடைபெற்ற ஒன்று. அதை நடத்துனது யார் மேடம்? இங்க இருக்கக்கூடிய நடத்துனது யார் மேடம்? பங்கு இருக்கு. நடத்துனது யாரு? எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. அது யார் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது? 7.5% அந்த ஆணையம் அமைக்கிறதுக்கு மேடம், அந்த ஆணையம் அமைக்க மத்தியில இருந்து என்ன கேட்டு பெற்று தாமதம் ஆகும்போது அதுக்காக என்ன கோர்ட் மத்தியில இருந்து கேட்டு பெற்று வந்தது? மத்தியில இருந்து 11 மருத்துவக் கல்லூரி யார் கொண்டு வந்தது மேடம்? 11 மருத்துவக் கல்லூரி நாங்க கொண்டு அந்த வந்தோம். எய்ம்ஸ் கட்டலாம் தான் செங்கல தூக்குறாங்க. மேடம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தோம். 10,000 கோடிக்கு பயிர் காப்பீடு வாங்கி தந்தோம். வேண்டியதுதானே? என்னது, நீங்களும் அந்த செங்கலை தூக்க வேண்டியதுதானே? ஏன் மேடம் நாங்க இப்படி எல்லாம் செய்ய மாட்டோம். அத தனி மனிதர்கள் தாக்குதல் மட்டும் தான் பரப்புரையா சிறப்பான அம்சம். அத வேற சூப்பர்னு வேற நீங்க சொல்றீங்க. வெறும் தனி மனித தாக்குதல். யாரு சூப்பர்னு சொன்னா? சார் சொன்னது சொல்றேன். அவருடைய பரப்புரைங்கிற வார்த்தையெல்லாம் இல்ல. அவர் என்ன ஸ்ட்ராட்டஜில பண்ணாரு முதலமைச்சர்ங்கறது சிறப்பா இருந்துச்சுனாரு. அத நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். சிறப்பா இருந்துச்சுனாரு. நான் சூப்பர். அதுல என்ன பண்றது? அது இந்த வார்த்தையா? அது கெட்ட வார்த்தையா? சூப்பர்ன்றது கெட்ட வார்த்தையா?
சிறப்பு சிறப்பா இருந்துச்சுன்னு சொன்னார்ல, அததான் நான் சொல்றேன். அவர் சூப்பர்ன்றாரு. என்ன தனி மனித தாக்குதல் நடத்துறது தான் சூப்பரா? முன்னாள் முதலமைச்சர் என்று பாராம கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்துறதா சூப்பரா? நீங்க வந்து விமர்சனமா பாக்குறீங்களா? நீங்க அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்றாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி? நீங்க எப்படி முன்னாள் முதலமைச்சர்களை வந்து மாண்பு இல்லாம கொச்சைப்படுத்தி பேசுறது தான் ஸ்ட்ராட்டஜி. அது அப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் சூப்பர்ன்ற வார்த்தை சொன்னதுக்கே நீங்க கொந்தளிக்கிறீங்க. அப்ப ஒரு முன்னாள் முதலமைச்சரை கேவலமா பேசுறது வந்து ஏத்துக்கிறீங்களா மேடம்? அது ஸ்ட்ராட்டஜி. அது எடப்பாடி பழனிசாமி நீங்க அந்த புள்ளியில வந்து நிக்கிறதுக்கு அன்னைக்கே என்ன சொன்னீங்க? அது ஸ்ட்ராட்டஜியா மேடம்? அது நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிட்டு வர்றேன் உங்களுக்கு. அதை நீங்க அன்னைக்கும் இதே வார்த்தையை இந்த இடத்துல சொன்னீங்க, நான் அன்னைக்கே கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன கவுண்டர் பண்றதே குறியா இருக்கீங்க மேடம். என்ன ஒரு குறியா மேடம்? நீங்க நான் சொன்னதுக்கு நீங்க என்ன வந்து சூப்பர்ன்ற வார்த்தை அன்னைக்கே அவர் சொல்லல. அவரே சூப்பர்ன்றத சாதாரண தொண்டர் பரப்புரையில நடத்தினாலும் அது கண்டனத்துக்குரிய ஒரு தவறான வார்த்தை கூட நான் சொல்லலையே. ஆனா நீங்க வந்து செங்கலை பத்தி நான் கேக்குறேன், எய்ட்ஸ் வந்துருச்சான்னு கேட்டேன். உடனே நீங்க வந்து இங்க வந்துட்டீங்க. ஏங்க என்ன வந்துட்டேன் நானு? இல்ல நீங்க சொன்னதை நான் அவர் சூப்பர்னு சொன்னதை அவரே ஏத்துக்கிட்டாரு. ஆமா சூப்பர்ன்றாரு. நீங்க என்ன எப்படி சூப்பர்னு சொல்லி என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன் நீங்க சூப்பர்ன்றதை நான் சொன்ன மேடம். நான் அது கேட்டேன். தனி மனித தாக்குதல் நடத்துறது சூப்பரா நான் கேக்குறேன். அவர் வச்ச குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றேன் மேடம். நீங்க அதுக்கு கோபப்படுறீங்க? இல்ல நான் கேட்ட கேள்விக்கு அது சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன் மேடம். நீங்க அவருக்கு சொல்றதுக்கு நீங்க சொல்றீங்க 4 முனை பிரச்சாரம்ன்றீங்க. 4 முனை பிரச்சாரத்துல எங்களுடைய தலைவர் சரியா பண்ணலன்னும் போது அது நான் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க, சொல்லணுமா வேண்டாமா? என்னுடைய தலைவர் சிறப்பாக வச்சாரு. அதிமுக அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. உங்களுடைய இந்த பரப்புரையின் மூலம் உங்களுக்கு தெரியும்ல கணிப்பு எத்தனை இடங்களில் உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கும்? 40க்கு 40 மேடம். சிறப்பா இருக்கு, எழுச்சியா இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். மக்கள் எங்க போனாலும் வரவேற்பு இருக்கு. அது வெகுஜன மக்களுடைய எளிய மொழியில நேர்மையா செயற்கை இல்லாத தரவுகளோடு சொல்லும்போது மக்கள் அதுக்காக சரியான வரவேற்பு கொடுக்குறாங்க. எல்லா இடங்களுமே எழுச்சியா இருக்கு. அதுல சாதனைகள்ன்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் நாங்கள் அதிமுக கொண்ட சாதனைகள் இன்னைக்கும் வந்து மக்கள் வந்து உணர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் நலத்திட்டங்களை இவங்க நிறுத்திட்டாங்க. அடுத்து கொள்கையை பற்றி பேசுகிறாரு மனுஷபுத்திரன் சார். கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே என்ன பண்ணாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் சிஏக்கெல்லாம் அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. கொள்கையே இல்லாத கூட்டணி, இலக்கே இல்லாத கூட்டணினா அது என்டிஏ கூட்டணி தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இலக்கு வச்சிருக்கோம். அது மாநில உரிமை, மக்கள் உரிமைன்னு தான் நாங்கள் இலக்கு வச்சிருக்கோம். அடுத்து வந்து பலவீனமாக இருக்குது அதிமுக, அதை முற்றிலுமாக நான் மறுக்கிறேன். அதிமுக பலமா இருக்கு, வலிமையா இருக்கு. 2,19,00,000 பேர் உறுப்பினர்களோடு வலிமையா இருக்குன்னு சொல்லி நான் முடிக்கிறேன்.